முதலாவது கேள்வி, தமிழ்நாட்டில் புதிய தொழில்நுட்ப நகரமானது எங்கு அமைக்கப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. புதிய நிதி தொழில்நுட்ப நகரமா இது அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தமிழக நிதியமைச்சர் ஓபிஎஸ் துணை முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன்படி ஆப்ஷன் ஏ காவனூர், ஆப்ஷன் பி செங்கல்பட்டு, ஆப்ஷன் சி காஞ்சிபுரம், ஆப்ஷன் டி மணலி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புதிய நிதி தொழில்நுட்ப நகரம், இது முக்கியமானது. புதிய நிதி தொழில்நுட்ப நகரம், இந்த நகரம் பார்த்தீங்கன்னா காவனூரில் அமைக்கப்பட இருக்கிறது. அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். காவனூர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் தான் இருக்குது. சென்னைக்கு அருகில் உள்ள காவனூரில் புதிய நிதி தொழில்நுட்ப நகரமானது அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கார். அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இரண்டாவது கேள்வி, அண்மையில் தமிழகத்தில் வெளியிடப்பட்ட புதிய தொழில் கொள்கை 2021. இந்த புதிய தொழில் கொள்கையானது யாருடைய குழுவின் பரிந்துரைகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் தமிழகத்தில் வெளியிடப்பட்ட புதிய தொழில் கொள்கை, இந்த புதிய தொழில் கொள்கையில் யாருடைய குழுவின் பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆப்ஷன் ஏ சக்திகாந்த தாஸ், ஆப்ஷன் பி ரங்கராஜன், ஆப்ஷன் சி ஒய்வி ரெட்டி, ஆப்ஷன் டி சுப்பாராவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயினுடைய கவர்னர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்பிஐனுடைய கவர்னர் தான் அந்த 4 பேரும் ஆப்ஷனாக கொடுத்துருக்கு. அதன்படி தமிழகத்தில் வெளியிடப்பட்ட புதிய தொழில் கொள்கை 2021 இதில் பார்த்தீங்கன்னா எந்த குழுவினுடைய பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. ரங்கராஜன் அவர் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய தொழில் கொள்கையில் அந்த பரிந்துரைகள் இடம்பெற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இந்த ரங்கராஜன் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கரோனா நோய் தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக குழு அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஆப்ஷன் பி ரங்கராஜன் என்பது தான் சரியான ஆன்சர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயினுடைய கவர்னராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் புதிய நிதி தொழில்நுட்ப நகரம், இந்த நிதி தொழில்நுட்ப நகரத்தை எந்த அமைப்பானது உருவாக்கி வருகிறது அப்படின்னு கேள்வியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகம், ஆப்ஷன் பி தமிழக தொழில் வளர்ச்சி கழகம், ஆப்ஷன் சி தமிழக வணிக மேம்பாட்டுக் குழு, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு ஆப்ஷனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய நிதி தொழில்நுட்ப நகரம் இது பார்த்தீங்கன்னா காவனூரில், சென்னைக்கு அருகில் காவனூரில் அமைக்கப்பட இருக்கிறது. இதனை பார்த்தீங்கன்னா தமிழக தொழில் வளர்ச்சி கழகமானது அந்த அமைப்பானது உருவாக்கி வருகிறது. அதன்படி ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். நான்காவது கேள்வி, கொசஸ்தலை ஆறு, அந்த கொசஸ்தலை ஆறு வடிநிலத்தில் வெள்ள நீர் வடிகால் வலையமைப்பு திட்டம், இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எந்த வங்கியோட நிதி உதவியுடன் ரூபாய் 3220 கோடி செலவில் நடப்பாண்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ உலக வங்கி, ஆப்ஷன் பி ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆப்ஷன் சி பிரிக்ஸ் வங்கி, ஆப்ஷன் டி நபார்டு வங்கி அப்படின்னு ஆப்ஷனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொசஸ்தலை ஆறு வடிநிலத்தில் வெள்ள நீர் வடிகால் வலையமைப்பு திட்டம், இது பார்த்தீங்கன்னா ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் இந்த திட்டமானது நடப்பாண்டில் செயல்பட்டு. அதன்படி ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில். அதன்படி ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ ரைட்ஸ், ஆப்ஷன் பி ஸ்டார், ஆப்ஷன் சி ஸ்டார் 2.0, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் என்பதுதான் சரியான ஆன்சர். அது வந்து ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஆறாவது கேள்வி, 2021-22 இந்த நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டில் தமிழக நிதியமைச்சர் எந்த நகரத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அறிக்கையானது தயாராக உள்ளது அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. அது அண்மையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய 2021-22 இந்த நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 23ஆம் தேதி நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த நகரத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அறிக்கை தயாராக உள்ளது அப்படின்னு அறிவித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி திருநெல்வேலி, ஆப்ஷன் டி கோவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கோவை தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இந்த கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அறிக்கை தான் தயாராக உள்ளது அப்படின்னு நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமலில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அறிக்கை தயாராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டில் தற்போது செயல்பாட்டில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் 108 இந்த ஆம்புலன்ஸினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ 1303, ஆப்ஷன் பி 1404, ஆப்ஷன் சி 1001, ஆப்ஷன் டி 1505 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1303 என்பது சரியான ஆன்சர். அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். எட்டாவது கேள்வி, சர்வதேச அளவில் சாலை விபத்துகளில் இந்தியாவானது எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இடம், இரண்டாவது இடம், மூன்றாவது இடம், நான்காவது இடம் அப்படின்னு வரிசை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகளில் இந்தியாவானது 3வது இடத்தில் இருக்கிறது. அதன்படி ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். முதலாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிய நாட்டை சேர்ந்த ஜப்பான் இருக்கிறது. மூன்றாவது இடத்தில் இந்தியாவானது இருக்கிறது. அதன்படி ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். மூன்றாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது. ஒன்பதாவது கேள்வி, சர்வதேச அளவில் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்பில் இந்தியாவானது எத்தனாவது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்வதேச அளவில் சாலை விபத்து ஏற்படக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவானது முதலிடத்தில் இருக்கிறது. இது இந்தியாவானது 3வது இடத்தில் இருக்கிறது. அதாவது சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவானது 3வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு விபத்தினால் ஏற்படக்கூடிய இறப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவானது முதலிடத்தில் இருக்கிறது. அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். சர்வதேச அளவில் சாலை விபத்துகளில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தில் இருக்கிறது. அந்த சாலை விபத்துகளில் ஏற்படக்கூடிய நபர்களுடைய உயிரிழப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவானது முதலிடத்தில் இருக்கிறது. முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். உயிரிழப்பில் தான் இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கு. சாலை விபத்துகளில் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இருக்கு. இரண்டாவது ஜப்பான் இருக்கு. மூன்றாவது தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிறது. 10வது கேள்வி, டோகோசோஹெக்சோனாயிக் ஆசிட் இந்த ஆசிட் எதை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒமேகா 3, ஆப்ஷன் பி வலி நிவாரணி, ஆப்ஷன் சி கொழுப்பு அமிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி சுருள் பாசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டோகோசோஹெக்சோனாயிக் ஆசிட் இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா இதய சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாரடைப்பு, இந்த மாதிரியான இந்த ஒமேகா 3 ஆனது பயன்படுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு அமிலம். டோகோசோஹெக்சோனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு கொழுப்பு அமிலம். இதை பார்த்தீங்கன்னா சுருள் பாசியிலிருந்து தயாரிப்பதற்காக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு மத்திய அரசானது விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. இந்த
டோகோசோ ஹெக்ஸோனைக் ஆசிட் அப்படிங்கிறது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர்.